யோவான் 4:28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாக்கோபினுடைய கிணற்றருகில் நண்பகல் வெயிலில் அந்த சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். அங்கு தேவன் அவளை சந்தித்து அவளுடைய முறைகேடான வாழ்க்கையை குறித்து உணர்த்தினார். அவள் தன்னை உணர்ந்ததும் இயேசு கிறிஸ்து அவளை சுத்திகரித்து மறுரூபமாக்குதலின் வேலை அவளது ஜீவியத்தில் நடப்பிக்கப்பட்டது. நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை பற்றி கர்த்தராகிய இயேசு அவளிடம் பேசிய பின்னர் அவளுடைய தண்ணீர் குடம் அவளுக்கு அவசியமான ஒன்றாக தென்படவில்லை. அந்த ஸ்திரீ இயேசுவே மெய்யான மேசியா என்று அறிந்து கொண்ட மாத்திரத்தில் காலதாமதம் அடையாமல் ஜனங்கள் மேசியாவை சந்திக்க வேண்டுமென்று விரும்பினாள். அதனால் விரைவாக ஊருக்குள் சென்று அங்கிருந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கூறி அவர்களை அவர் அண்டை அழைத்து வருவதற்காக போனாள். அவள் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை முழுவதையும் தான் மாயையிலும் பாவத்திலும் செலவழித்து விட்டதை உணர்ந்தவளாய் அவள் இனி மீதமிருக்கும் சொற்ப நாட்களை நித்தியத்திற்கான காரியங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாள். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று உங்களை தேவன் சந்திக்கும் போதே சுத்திகரிக்கப்பட ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுதுதான் மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்தை பெற முடியும். காலம் சமீபமாய் இருக்கிறது. அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.